Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா revitல நமக்கு templates இருக்குலே ஓபன் பண்ண உடனே நமக்கு templates ஷோ ஆகும். அந்த மாதிரி templates வந்து நமக்கு revitல இல்ல அப்படினா அதை எப்படி டவுன்லோட் பண்ணி நம்ம revitல கொண்டு வரது அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் subscribe பண்ணாதீங்க subscribe பண்ணிக்கோங்க கூடவே bell button click பண்ணிக்கோங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படினா நம்ம first என்ன பண்ணனும்னா Googleல போய்ட்டு revit template download உங்களுடைய வெர்ஷன் என்னவோ அதை வந்து என்டர் பண்ணுங்க. இப்போ 2017 அப்படினா அதை என்டர் பண்ணீங்க அப்படினா நமக்கு ஆட்டோடெஸ்க் revit 2017 கண்டென்ட் அப்படினு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஓபன் ஆகும். அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்க அப்படினா நம்ம லைப்ரரி ஃபைல்ஸும் இதே வெப்சைட்ல போய்ட்டு தான் டவுன்லோட் பண்ணுவோம். இதுல நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு இருக்கும். அதாவது இம்பீரியல் மெட்ரிக் அப்படினு சொல்லிட்டு ரெண்டு டெம்ப்ளேட் இருக்கும். சோ உங்களுக்கு ரெண்டுமே வேணும்னாலும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சோ இது ரெண்டுல ஏதாவது ஒன்னு டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்னா உங்களுக்கு இந்த மாதிரி exe ஃபைலா டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு அப்புறம் இத வந்து நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ஃபோல்டர்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படினா அதுல இருக்கக்கூடிய ஃபேமிலி டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். அதாவது எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடும். ஓகேங்க? என்ன டெம்ப்ளேட்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு revit architecture, revit structure, construction template, revit MEP இந்த மாதிரி உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. சோ இது எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடும். அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா revit குள்ள போய்ட்டு இந்த இடத்துல நமக்கு revit ஐகான் இருக்கு பாத்தீங்களா? இத கிளிக் பண்ணீங்கனா இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் அப்படினு சொல்லிட்டு இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபைல் லொகேஷன் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கனா உங்களுக்கு இந்த இடத்துல நேம் பாத் அப்படினு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நேம்ல பாத்தீங்க அப்படினா என்ன டெம்ப்ளேட் அப்படிங்கிறது இருக்கும். பாத்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல பிளஸ் சிம்பல் இருக்குல்ல ஆட் வேல்யூ கொடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு அடுத்த டெம்ப்ளேட் வந்து கிரியேட் ஆகும். சோ உங்களுக்கு வந்து அந்த டெம்ப்ளேட் நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா? அதை கிளிக் பண்ணிட்டு ஓபன் கொடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு இந்த இடத்துல ஓபன் ஆயிடும். ஓகேங்க? இந்த இடத்துல ஆட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஓகே கொடுத்துட்டீங்க அப்படினா உங்களுக்கு எல்லா பாத்துமே வந்துரும். உங்களுக்கு நீங்க ஓபன் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டெம்ப்ளேட் வேணும்ங்கறது चूஸ் பண்ற ஆப்ஷன் வந்துரும். ஓகேங்களா? சோ நீங்க revit ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த இதுல என்னென்ன டெம்ப்ளேட்ஸ்லாம் வேணுமோ அதை ஆட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஓகே கொடுத்து revit க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கு அப்புறம் மறுபடியும் revit ஓபன் பண்ணீங்கனா உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஓகேவா? சோ இந்த வீடியோல டவுட் இருந்துச்சுனா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.